இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்பம் மாவுங்க. அது எப்படி கரெக்ட் ரேஷியோவில் நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்டான ஆப்பம் கிடைக்குங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 கப் பச்சரிசிங்க, 1 கப் வந்துட்டு பழைய சாப்பாடு, 3/4 கப் வந்துட்டு தேங்காய். ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் ஊற விட்டுறலாம். நான் நார்மலாக என்ன பண்ணுவேன்னா நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் அரைச்சிடுவேங்க. நீங்களும் அதே மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். இல்லை 2-3 ஹவர்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க. பச்சரிசி ஆட் பண்ணிட்டோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் 3/4 கப்புங்க. அதுக்கப்புறம் பழைய சாதம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக நம்ம வந்துட்டு அரைச்சிடணுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடணும். நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் கூட சுடலாங்க. அப்போ உங்களுக்கு ஆப்பம் ரொம்ப நல்லா வரும். ஸோ ஆப்பம் பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் வந்துட்டு நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் ஊற விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. மறுநாள் நீங்கள் சுடும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நமக்கு இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சா தான் நம்மளுக்கு ஆப்பம் கரெக்டாக வருங்க.